ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா சோலார் ரிலேட்டட் தான். பட் ஆனால் அதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பேட்ரி. என்னடா பேட்டரின்னு சொல்லி போட்டு சின்ன பேட்டரி காட்டுறேன்னு பார்க்காதீங்க. ஸோ நம்மகிட்ட கிட்டத்தட்ட 9 லித்தியம் அயன் செல்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இதை வச்சு 12 வோல்ட் 14 AHல் ஒரு பேட்ரி செய்ய போகிறோம். ஸோ அந்த பேட்ரி தான் நம்ம இதில் காட்டியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு செல் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட்டு 4300 AH பேட்டரியில் இந்த செல் இருக்குது. ஸோ இதை வந்து சீரியல் பேரலல் கனெக்ஷன் மூலிமா நம்ம வந்து 12 வோல்ட்டுக்கு 14 AH ஆம்பியர் ஹவர்ஸ்க்கு இந்த பேட்டரி வந்து பில்டப் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா பியூர் லித்தியம் அயன் பேட்டரி. ஓகேங்களா? ஸோ வாங்க இது என்னென்ன அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி, இந்த செல் எல்லாம் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த செல் ஹோல்டர்ஸ் எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் சின்ன சின்ன சாக்கெட்ஸாக இருக்கும். இதை வந்து ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணி நாம் செல்ஸ் இதில் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறங்கிறத ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த லித்தியம் செல் ஹோல்டர்ஸை என்ன நம்ம இது வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீரியல் பேரலாக ஃபஸ்ட்டு கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 3 செல்லை நாம் இந்த மாதிரி சீரீஸ் பண்ணோம்னா 12 வோல்டேஜ் கிடச்சிடும் நமக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இது 4.02 அந்த மாதிரி வோல்டேஜ் வருது. ஸோ இந்த 3மே 4 போட்டோம்னா 3 × 4 12 பாயிண்ட் சம்திங் வோல்டேஜ் வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதனோட AH பார்த்தீங்கன்னா 4300 AH. ஸோ இதே மாதிரி இன்னொன்று இது மாதிரி நம்ம சீரியல் பேரலல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 ஆம்பியர் ஹவர் நமக்கு கிடைக்கும். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜில் நார்மல் வோல்டேஜ் இதில் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செல் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 அதே மாதிரி இங்கேயும் 3 மொத்தத்தில் 9 கட்டங்கள் வர மாதிரி நம்ம இதில் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த செல் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொவிஷனல் இருக்குது, சின்ன சின்ன ஸ்லாட் எல்லாமே இருக்குது. கரெக்டாக பார்த்து நம்ம அதை ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணோம்னா போதும், ஈஸியாக நாம் இதை அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நாம் இந்த செல்லில் கிட்டத்தட்ட 3க்கு 3 அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 9 ஹோல்டர்ஸ் வந்து இதில் சேர்த்திட்டோம். சிமிலர் இது. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 18 ஹோல்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 3க்கு 3ங்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட் செட்டப்பில் இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ என்னென்னா லித்தியம் பேட்டரியை இதில் இன்சர்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செல்லில் நான் பாசிட்டிவ் மேலேயும் நெகட்டிவ் கீழேயும் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3.7 வோல்டேஜ் நார்மல் வோல்டேஜ் இருக்கும். ஆனால் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வோல்டேஜ் காட்டும், கிட்டத்தட்ட 4.02 அந்த மாதிரி லெவலில் காட்டுது. ஸோ அதனால தான் நம்ம இந்த 3 செல்லை நம்ம சீரீஸ் பண்ணோம்னா நமக்கு 12 வோல்டேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ரோவில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஸ் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டில் வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன ரீசனுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ தான் நம்ம சீரியல் பேரல் பண்ணுற கரெக்டாக இருக்கும். ஸோ ரிமைனிங் அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி வச்சோமோ அதே மாதிரி பாசிட்டிவ் மேலேயும் கீழே நெகட்டிவ் அந்த மாதிரி செட்டப்பில் வச்சுட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், செல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நீட்டாக பக்காவாக இதில் ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு செல் கிடையும் பார்த்தீங்க நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி நல்ல ஒரு கேப்லாம் இருக்குது இதில். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் இதே ஹோல்டர்ஸே அப்படியே மேலே அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த செட்டப் பண்ணிடுறோம்.
இப்போ பாருங்கள் பக்காவான ஒரு நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் செட்டப்போட இது அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல கேப்பாக இருக்குது. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது நிக்கல் ஸ்ட்ரிப் வச்சு வெல்டு பண்ண போகிறோம். ஸோ அதை அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக இந்த ஃபுல் செல்லோட அசம்பிளியை நான் காட்டுறேன். ஸோ இது என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி லித்தியம் அயன் ஒரு குவாலிட்டியாக தயாரித்து ஒரு செல் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 அந்த ரேஞ்சில் வரும். பட் ஆனால் நம்ம இது பார்த்தீங்கன்னா நாமளே ஓனாக வாங்கி இந்த ஹோல்டர்ஸ் இந்த செல்ஸு அது போக பிஎம்ஸ் இருக்குது. இது போக நான் அந்த நிக்கல் ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா இதுவும் தனியாக வாங்கணும். ஸோ இது என்னென்னா நீங்கள் நார்மலாக வீட்லேயே பண்ணலாம், ஒயர்ஸ் சால்ட்ரிங் பண்ணி பண்ணலாம். பட் ஆனால் சால்ட்ரிங் பண்ணி பண்ணிங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிக்கல் ஸ்ட்ரிப்ஸை வச்சு ஒரு ஸ்பாட் வெல்டு, ஸோ அதுவும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்பாட் வெல்டு எப்படி ஈஸியாக டிஐஒய் ப்ராடக்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ டூ இட் யுவர் செல்ஃப் சின்ன ஒரு AA பேட்டரி வச்சு எப்படி இதை ஸ்பாட் வெல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நல்லா புரிஞ்சுங்க. இது நான் வந்து வீட்டில் ஒரு சேஃப்டி மெத்தடில் எல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நம்ம இதை ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஹை பவர் இருக்கிற செல்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ சாதாரண சின்ன குழந்தைங்க இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு விட்டுறாதீங்க. ஸோ நல்ல ஒரு எலக்ட்ரீஷியன் இல்லாட்டி இதனோட நாலேஜ் இருக்கிற பர்சனாக நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம். ஸோ பண்ணும்போது தாராளமாக கைக்கு நல்லா ஒரு இன்சுலேஷன் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இது வரைக்கும் இன்சுலேஷன் க்ளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வரது எல்லாமே கொஞ்சம் க்ளவுஸ் போட்டு ப்ராப்பராக வர மாதிரி நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பிஎம்எஸ் அரேஞ்ச்மெண்ட் செட்டப் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம சீரியல் பேரில் பண்ண போகிறோன்னா, இதை இங்கே உங்களுக்கு தெரியல இல்லைங்களா, இதை வந்து பாசிட்டிவ் டெர்மினலாக நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது பாசிட்டிவ் அவுட்புட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய நெகட்டிவ் இங்கே இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இதோட சீரீஸ் பண்ண போகிறோம். இப்படி ஒரு ஸ்ட்ரிப்பு வச்சுருவோம். இது ரெண்டையும் சீரீஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கிருந்து மறுபடியும் இந்த பாசிட்டிவ்க்கு சீரீஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ இடையில பார்த்தீங்கன்னா பிஎம்எஸில் 3 செல் பிஎம்எஸ் வாங்கிக்கிறோம். ஸோ அதில் ஒரு கரெக்டான ப்ராப்பர் மெத்தட் ஒவ்வொரு ஈச் செல்லோட வோல்டேஜு, டெம்பரேச்சரு, அதனுடைய டிஸ்சார்ஜு, ஃபுல் சார்ஜ் இது எல்லாமே மானிட்டர் பண்ண மாதிரி ஒரு பிஎம்எஸ் இருக்குது. ஸோ பிஎம்எஸ்னால் என்ன, அது எதுக்காக இந்த செல்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சோலாருக்கு ரிலேட்டடாக இந்த பேட்டரி அசம்பிளி இதை பற்றி சுவாரஸ்யமான தகவல், இது எப்படி ஓனாக டிஐஒய் வீட்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இது எப்படி அசம்பிள் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்க இந்த சேனலில் NK Tech Solar Energy வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் தேவைப்படுதோ அதை ஒவ்வொன்றா நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இது எப்படி சால்ட்ரிங் பண்ணலாம், அதாவது சால்ட்ரிங் கிடையாது, இந்த நிக்கல் ஸ்ட்ரிப்பை வச்சு நம்ம எப்படி ஸ்பாட் வெல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் 2 days இதனுடைய வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.